விவசாயம் ஓர் வாழ்வியல். நன்றி கூறுவோம், நன்றி கூறுவோம். ஏற்கலப்பை பிடித்து உழவு ஓட்டி தண்ணீர் பாய்ச்சி நெல்மணிகளை விதையாய் இட்டு நாற்று நடவு நட்டு களை பறித்து உரம் இட்டு வளர்த்த நெல் கதிர்களை அறுவடை செய்து நாம் உண்ணும் உணவுக்காக 150 நாட்கள் உழைத்த விவசாயிகளுக்கு நன்றி கூறுவோம், நன்றி கூறுவோம். மருத நிலம்தான் உலகத்தின் அச்சாணி. உழைக்கும் மக்கள் அனைவருக்கும் உணவு தரும் நிலம். அந்நிலத்தின் கொண்டாட்டங்கள் தான் நம் கலைகள். வாருங்கள், அனைவரும் மகிழ்ச்சியுடன் நன்றி சொல்லி கொண்டாடுவோம். மருத நிலமே சுமை வயலே பருவமழையே ஏறின செய்வே எழுவான் திசையே தொன்மவேரின் தொழிலே தொழிலே பயிர் செய் வாழ்வின் எழிலே சூரியன். பகலவன் இன்றி ஓர் உயிரும் இல்லை. மருதநில விவசாயிகள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று பெரும் நன்றி சொல்வது சூரிய பகலவனுக்கே. வாருங்கள், நன்றி சொல்லி கொண்டாடுவோம்.
புது சூரியனின் புது வெளிச்சம் பூமிக்கு இப்ப சொல்லுதடி முதல் வணக்கம். வந்திருச்சு வந்திருச்சு புது வருஷம், நல்ல சந்தோஷம் நிலைக்கட்டுமே வாழ்க்கை முழுசும். புத்தம் புது சூரியனின் புது வெளிச்சம் பூமிக்கு இப்ப சொல்லுதடி முதல் வணக்கம். வந்திருச்சு வந்திருச்சு புது வருஷம், நல்ல சந்தோஷம் நிலைக்கட்டுமே வாழ்க்கை முழுசும். மயில். மருத நிலத்தில் பல்வேறு உயிரினங்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் உழவுக்கும் நம் உணவிற்கும் உறுதுணையாக இருக்கின்றன. நெல் வயல்களில் இருக்கும் எலிகளை பிடிக்க பாம்புகள் வரும். பாம்புகளை கட்டுப்படுத்த மயில்கள் அந்நிலத்தின் காவல் அரண்களாக உள்ளன. மழை வரும் முன்னே மயில்கள் அகவும் தோகை விரித்து ஆடும். வாருங்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் மயில்களை கொண்டாட சந்தோஷமாய் அகவுவோம், கொண்டாடுவோம். மாடு. விவசாயிகளின் தோடு. தோளோடு தோள் கொடுத்து உழவு பணியில் தொடங்கி நெல் நாற்றுக்கு உரம் சேர்க்க, அறுவடை முடிந்து போரடிக்க, நெல் மூட்டைகளை சந்தைக்கு கொண்டு செல்ல என விவசாயிகளுடன் தோழனாக இருக்கும் காளைகள் மற்றும் பசுக்கள் நமக்கு தரும் ஆரோக்கியமான உணவுகளுக்கு நன்றி சொல்ல நாம் என்றென்றைக்கும் கடமைப்பட்டிருக்கிறோம். வாருங்கள் அனைவரும் மாடு ஓட்டி கொண்டாடுவோம். கொம்புல சல்லிய கட்டிட சொந்தமும் பந்தமும் சுத்தி இருந்திட அண்ணனும் தம்பியும் தெம்புல
பல்லுயிர் காடுகளை உருவாக்கும் காவலன். புலிகள் இருக்கும் எல்லையில் புற்களை சாப்பிடும் உயிரினங்கள் இடமாற்றம் ஆகும். அப்போது அங்கு அதிசயங்கள் நிகழ்கின்றன. பறவைகள் தாவர உண்ணிகளின் எச்சங்கள் விதைகளாக, விதைகள் துளிர்களாக, துளிர்கள் செடிகளாக, செடிகள் மரங்களாகி நமக்கு சுவாசிக்கவும் மழை பொழியவும் பெரும் உதவியாக இருக்க காரணம் கானக காவலனான புலிகள்தான். வாருங்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் கொண்டாட. காவலன் புலிக்கு காடு அதிர உருமல் சத்தம் கேட்டு கொண்டாடுவோம்.